ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லீஸ்ட் கவுண்ட். ஒருவேளை நீங்க வந்து +2 முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா ஆஃப்டர் த ஃபைனல் இயர் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய மெஷரிங் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. அதாவது அம்மீட்டரா இருக்கும், வோல்ட் மீட்டரா இருக்கும், மைக்ரோமீட்டரா இருக்கும், இல்ல சாதாரண ஸ்கேலா இருக்கலாம், இல்ல ஒரு வெர்னியர் காலிபர். இதுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. முதல்ல what do you mean least count? Least count is the smallest measurement that can be taken by any device, any equipment. நீ எந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிறியோ அந்த எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய smallest measured value, that is the least count. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெர்னியர் ஸ்கேலுக்கு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். வெர்னியர் காலிபர், சாரி இது வந்து வெர்னியர் ஸ்கேல் கிடையாது, வெர்னியர் காலிபர். சோ வெர்னியர் காலிபருக்கு நம்ம எப்படி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிப்போம்? வெர்னியர் காலிபர்ல மொத்தம் 2 ஸ்கேல் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க வெர்னியர் காலிபர்ல 2 ஸ்கேல். சோ திஸ் இஸ் a வெர்னியர் காலிபர். இந்த வெர்னியர் காலிபர்ல 2 ஸ்கேல் இருக்கு. இத பாத்தீங்களா? சோ இந்த லெங்தியான ஸ்கேலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த லெங்தியான ஸ்கேல் இருக்கு இல்லையா? இத தான் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர் ஸ்கேல். நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் சென்டிமீட்டர் ஸ்கேல். அப்ப அது நார்மல் ஸ்கேல், அதான் மெயின் ஸ்கேல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கா, ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஒரு சிலிண்டர் ரெக்டாங்குலர் ஷேப்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கேல் 10 கோடு மட்டும் தான் இருக்கும். அந்த 10 கோடு தான் வந்து வெர்னியர் ஸ்கேல். அப்ப இருக்கிறதுலயே ஒரு வெர்னியர் காலிபர்ல பெரிய ஸ்கேல் எப்படி சொல்லணும்? பெரிய ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல், சின்ன ஸ்கேல் 10 டிவிஷன்ஸ். நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் கீழே 10 கோடு போட்டிருப்பாங்க. சரி, அப்ப இந்த மெயின் ஸ்கேலை எப்படி ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். சாதாரண ஸ்கேல்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ணுற ஸ்கேலை எப்படி ரீட் பண்ணுவோம்? 0னா 0.1, 0.2, 0.3, 0.4, பெரிய கோடுனா 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9னா 1 சென்டிமீட்டர். நான் சாதாரண ஸ்கேல்ல நிறைய இருக்குது, நான் எடுத்துக்கிட்டது 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் எடுத்துக்கேன். இப்போ கீழே அது கரஸ்பாண்டிங்கா இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இல்லையா? வெர்னியர் ஸ்கேலை எப்படி ரீட் பண்ணணும் பாருங்க. இதுல 0.1 கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ முழு நம்பர் தான். மொத்தமே 10 டிவிஷன்ஸ் மட்டும் தான். இதுல நீங்க பாக்கும்போது தெரியுது இந்த 10 டிவிஷன் யாருக்கு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா மெயின் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய 9 டிவிஷனுக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஐ மீன் அதுல உள்ள 10 கோடு இதுல உள்ள 10 கோடு மேட்ச் ஆகல. மேட்ச் ஆச்சுனா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதுல உள்ள ஒரு 9 டிவிஷன்ஸ் வந்து இங்க உள்ள 10 டிவிஷன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குது. சரி, இப்போ லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா? சோ ஃபார்முலா பாருங்க. வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன். வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட். அப்ப இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? எனக்கு 0.1 டிவைடட் பை கீழ உள்ள ஸ்கேல் உடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன். அப்ப லீஸ்ட் கவுண்ட்ன்றது வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன். சோ மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல ஸ்மாலஸ்ட் 0வை தவிர்த்து உள்ளது ஃபர்ஸ்ட் கோட் தான் ஸ்மாலஸ்ட். அப்ப அதோட வேல்யூ என்ன? 0.1. சோ 0.1 சென்டிமீட்டர். வெர்னியர்ல எத்தனை டிவிஷன் இருக்கு? 10. அப்ப 0.1 10 ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.01 சென்டிமீட்டர். சோ திஸ் இஸ் a least count. புரியுதா? சோ எப்பவுமே மறந்துடாதீங்க, லீஸ்ட் கவுண்ட்னா மேல உள்ள கோடுலயே ஐ மீன் மெயின் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.1 சென்டிமீட்டர். அத கீழ இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனால டிவைட் பண்ணி சொல்லணும். சரி, டிவைட் பண்ணி சொல்லிடுவீங்க. அப்ப வெர்னியர் காலிபருடைய லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். ரைட். இப்போ அடுத்து நம்ம கையில இருக்கக்கூடிய சாதாரண ஸ்கேல், ஆர்டினரியா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா ஒரு ஸ்கேல், அந்த ஸ்கேல் உடைய ஐ மீன் சென்டிமீட்டர் ஸ்கேல், அதோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ சென்டிமீட்டர் ஸ்கேல்ல என் கையில வந்து ஒரு 2.4 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் போர்ட்ல போட்டிருக்கேன். ரைட்டா? இத உங்களுக்கு ரீட் பண்றது எப்படின்னு தெரியும். இதுக்கு எப்படி லீஸ்ட் கவுண்ட் பாரு. லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஆஃப் தி ஸ்கேல். இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா? 1 யூனிட் ஆஃப் தி ஆர்டினரி ஸ்கேல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன். இதுல ஒரு யூனிட்னா என்ன சொல்லுவா? இதுல ஒரு யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னா 1 சென்டிமீட்டர். ஒரு யூனிட்ன்றது என்ன? இதுல 1 சென்டிமீட்டர்ன்றது தான் 1 யூனிட். சரியா? So array scale 15 யூனிட்னா 50 சென்டிமீட்டர், 2 யூனிட்னா 2 சென்டிமீட்டர். எத்தனை யூனிட்? அப்ப 1 சென்டிமீட்டர்ன்றது 1 யூனிட் தான். அப்ப லீஸ்ட் கவுண்ட்ன்றது 1 யூனிட் ஆஃப் தி ஆர்டினரி ஸ்கேல். அப்ப 1 யூனிட்ன்றது என்னது? இதுல இருந்து இது வரைக்கும் 1 யூனிட். சோ திஸ் இஸ் the value தான் 1 யூனிட். அப்ப அந்த 1 யூனிட்டுக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? அதான் நம்பர் ஆஃப் டிவிஷன். 1 யூனிட்டுக்குள்ள 10 டிவிஷன் இருக்கா? அப்ப 1/10 in சென்டிமீட்டர். அப்ப
1/10 எப்படி எழுதிக்கலாம் 0.1 சென்டிமீட்டர் 1/10 எப்படி எழுதலாம்ப்பா 0.1 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் சோ அப்ப இதுதான் வந்து ஆர்டினரி ஸ்கேல் உடைய லீஸ்ட் கவுண்ட் சோ இதே மாதிரி அடுத்து ஒரு அம்மீட்டர் கொடுத்தா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க இல்ல மைக்ரோமீட்டர் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல வோல்ட் மீட்டர் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா வெர்னியர் காலிபர் உடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம் அடுத்து ஆர்டினரியா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் உடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது அம்மீட்டர் உடைய லீஸ்ட் கவுண்ட் பொதுவா அந்த அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினா நீங்க லேபுக்கு போனீங்கன்னா பாருங்க லேப்ல அம்மீட்டர் கண்டிப்பா இருக்கும் ஒரு சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படினு மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அம்மீட்டர் அம்மீட்டர் இப்படி தான் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு டயல் அமைப்போட என்ன பண்ணி வச்சிருப்பாங்க வெளியில வந்து ஒரு இன்சுலேட்டர் இருக்கும் ஒரு பிளாக் கலர்ல இருக்கும் அதுக்கு மேல வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் கிளாஸ்க்குள்ள இந்த மாதிரி டயல் இருக்கும் ஒண்ணுமில்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாக் மாதிரி தான் இருக்கும் சோ அந்த கிளாக்ல வந்து நடுவுல ஒரு பாயிண்டர் இருக்கு இல்லையா சோ இந்த பாயிண்டர் தான் என்ன பண்ணும் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு காமிக்கிறாங்க சோ திஸ் இஸ் தி அம்மீட்டர் உடைய அந்த இதெல்லாம் போட்டுருக்கேன் டயகிராம் போட்டுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு 2 ஆம்ப்ஸ் அப்படின்வாங்க இப்போ நம்ம கரண்ட் வீட்ல என்ன சொல்லுவோம் 12 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோமா 240 வோல்ட்டுக்கு 12 ஆம்ப்ஸ் 20 ஆம்ப்ஸ் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் முடியுது நான் இங்க யூஸ் பண்ணக்கூடியது ஒரு 2 ஆம்ப்ஸ் அப்பனா என்னன்னா 0 ல ஆரம்பிச்சு 2 வரைக்கும் இருக்குதா ரைட் இப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட அமைப்பை நீங்க முதல்ல பார்க்கணும் இப்போ 0 க்கு அடுத்து நேரா எங்க போறாங்க அப்படினா 0.5 0 க்கு அடுத்து 0.5 0.5 க்கு அடுத்து 1 1 க்கு அப்புறம் 1.5 2 க்கு 1.5 க்கு அப்புறம் 2 சோ அப்ப ஒரு 1 2 3 4 5 இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்களா இப்போ நீங்க என்ன பண்ணிக்கோ ஏதாவது ஒரு யூனிட்டை கன்சிடர் பண்ணிக்கோ ஒரு யூனிட் அப்படின்றது நம்ம சாதாரண ஸ்கேல்ல யூஸ் பண்ணணும்ப்பா 0 க்கு 1 சென்டிமீட்டர் அதான் அந்த 1 சென்டிமீட்டர்ங்க ஒரு யூனிட் அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ள எத்தனை டிவிஷன் இருக்குன்னு பார்த்தோமா அதே மாதிரி இப்போ ஒரு யூனிட்ன்றது இதுதான் ஒரு யூனிட் 0 ல ஆரம்பிச்சு 0.5 ல முடியுது இல்லையா இதுதான் ஒரு யூனிட் அப்ப இந்த ஒரு யூனிட்டை நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணணும் இந்த ஒரு யூனிட்டை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ண பாரு இது வந்து ஒரு யூனிட் உடைய வேல்யூ வந்து 0.5 அப்பா ஒரு யூனிட்ன்றது என்னது நம்ம சாதாரண ஸ்கேல்ல ஒரு யூனிட்ன்றது 1 சென்டிமீட்டர் இங்க ஒரு யூனிட்ன்றது அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.5 அப்ப 1 யூனிட் ஆஃப் அம்மீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.5 divided by number of divisions in one unit இந்த ஒரு யூனிட்டுக்குள்ள எத்தனை டிவிஷன் இருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்ப இதுக்குள்ள 10 டிவிஷன் இருக்கா அப்ப 0.5 divided by 10 அப்ப இது சொல்லும்போது 0.05 ஆம்பியர் நான் கரண்டா மெஷர் பண்ணக்கூடியது ஆம்பியர்ல நம்ம மெஷர் பண்ணுவோம் 0.05 ஆம்பியர் அவ்வளவுதான் சோ எவ்வளவு பெரிய ஒரு டிவைஸ் கொடுத்தாலும் அந்த டிவைஸ்ல ஒரு யூனிட் எங்க முடியுதுன்னு பாரு அந்த ஒரு யூனிட்டுக்குள்ள எத்தனை டிவிஷன் இருக்கு இப்போ இதான் ஒரு யூனிட்னா அந்த ஒரு யூனிட் முடியும் போது கீழ என்ன வேல்யூ போட்டுருக்காங்க 0.5 போட்டாச்சு அதுக்குள்ள எத்தனை டிவிஷன் கவுண்ட் பண்ணு அப்படிதான் நீ இதை இப்படி தான் நீ ரீட் பண்ணணும் சரியா 0 0.5 0.1 0.15 0.20 0.25 இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும் அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இந்த அம்மீட்டர் உடைய லீஸ்ட் கவுண்ட் 0.05 இதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு அம்மீட்டர் உடைய வேல்யூ நம்ம பார்ப்போம் ஓகே சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு மில்லி அம்மீட்டர் சோ இது ஒரு அம்மீட்டர் தான் அம்மீட்டர் கரண்ட் மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த மில்லிமீட்டர் உடைய ஸ்டார்டிங் 0 20 40 60 80 100 அப்ப கிட்டத்தட்ட இது வந்து 100 மில்லிமீட்டர் ஒரு ஆம்பியர் மதிப்புள்ள ஒரு அம்மீட்டர் சரி இந்த மில்லி அம்மீட்டர்ல எப்படி நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன 1 யூனிட் ஆஃப் மில்லி அம்மீட்டர் இந்த மில்லி அம்மீட்டர்னா ஒரு யூனிட் எவ்வளவு அந்த ஒரு யூனிட்ல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு ரைட்டா இப்போ இந்த ஒரு யூனிட்ன்றது என்னது 0 ல இருந்து 20 வரைக்கும் ஒரு யூனிட் போட்டுட்டாங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா அப்ப 0 to 20ன்றது ஒரு யூனிட் அப்ப இந்த ஒரு யூனிட்டுக்குள்ள 20ன்றது தான் ஒரு யூனிட் அப்ப 20 மில்லி அம்மீட்டர் மில்லி ஆம்பியர் 20 மில்லி ஆம்பியர் டிவைடட் பை இந்த 20 குள்ள எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு வழக்கம் போல 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்காப்பா
10 divisions. அப்ப 20 by 10 20 10 ஆல டிவைட் பண்ணனா வருது 2 மில்லி ஆம்பியர். அப்ப 100 மில்லி ஆம்பியர் 100 மில்லி ஆம்பியர் உள்ள ஒரு மில்லி அம்மீட்டரை அதோட லீஸ்ட் கவுண்ட்ன்றது மினிமம் வந்து 2 னா. புரியுதா? ஓகே. எஸ். ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுவும் ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அம்மீட்டர் தான். சரி, இது மில்லி மீட்டரா மைக்ரோமீட்டரா நமக்கு தேவையில்லை. நமக்கு இது என்ன அப்படின்னா இந்த அம்மீட்டருடைய வேல்யூ வந்து 0ல இருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ இதுக்கு லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்க. நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன? 1 யூனிட் ஆஃப் த ஸ்கேல், 1 யூனிட் ஆஃப் அம்மீட்டர். நம்ம எந்த அம்மீட்டர் கம்பேர் பண்றோமோ கன்சல்ட் பண்றோமோ அந்த அம்மீட்டருடைய ஒரு யூனிட், அந்த ஒரு யூனிட்டுக்குள்ள எத்தனை டிவிஷன் இருக்கு அதான் நம்ம கான்செப்ட். அப்ப ஃபார்முலா பாரு, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அம்மீட்டர். இது வாட் டைப் ஆஃப் அம்மீட்டர்? மில்லி அம்மீட்டரா இருக்கணும், இல்ல ஏதோ மைக்ரோ கூட இது போட்டோம். இப்போ இத பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. திஸ் இஸ் த, இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன ஒரு யூனிட். அப்ப ஒரு யூனிட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு யூனிட் எவ்வளவு போட்டுருக்காங்க? 2.5 டிவைடட் பை, இதுக்குள்ள எத்தனை டிவிஷன் இருக்கு? வழக்கம் போல 10 டிவிஷன் இருக்கு. அப்ப 0.25 ஆம்பியர். இது மில்லி ஆம்பியர்னா மில்லி ஆம்பியர். So least count equal to 0.25 மில்லி ஆம்பியர். So 2.5 10 ஆக்டிவேட் பண்ணி ஓகேவா? So next நம்ம பார்க்க போறது ஒரு மைக்ரோ அம்மீட்டர். இந்த டயகிராம்ல மைக்ரோ அம்மீட்டர். மைக்ரோனா இருக்கிறது மில்லியை விட ரொம்ப கம்மியானது. 10 பவர் -6 ன்னு சொல்லுவோமா? அந்த மைக்ரோ அம்மீட்டர்ல எப்படி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க பாருங்க. நமக்கு ரீடிங் வந்து 0, 25, 50, 75, 100, 125, 150. அப்போ 150 மைக்ரோ ஆம்பியர் இருக்கு. அதிகபட்சமா 150 வரைக்கும் இருக்கு. இந்த 150 மைக்ரோ ஆம்பியர் உள்ள இந்த அம்மீட்டருடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வழக்கம் போல ஒரு யூனிட் எது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு யூனிட்ன்றது இங்க எவ்வளவு? 25 மைக்ரோ ஆம்பியர் தானே. சோ மைக்ரோனா இந்த சிம்பல் போடணும். ரைட்டா? மைக்ரோ ஆம்பியர். இந்த ஒரு யூனிட்டுக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? நமக்கு தெரியும் 10. அப்ப 25 டிவைடட் பை 10. சோ 2.5 மைக்ரோ ஆம்பியர். சோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மைக்ரோ அம்மீட்டர். மைக்ரோ அம்மீட்டரோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 2.5. சரியா? சோ ஈஸியா இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வோல்ட் மீட்டர். நமக்கு தெரியும் வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு சர்க்யூட்ல எவ்வளவு வோல்டேஜ், எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகுது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ வோல்ட் மீட்டர் கிட்டத்தட்ட அம்மீட்டர் மாதிரி தான். அம்மீட்டர் கரண்ட் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். வோல்ட் மீட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்குது. சோ அப்ப இங்கேயே என்ன பண்ணோம்? சோ இந்த மாதிரி ஒரு செமி சர்க்குலர் டயல் ஒன்று இருக்கும். உள்ள வந்து ஒரு பாயிண்டர் இருக்கும். ரைட்டா? சோ இப்போ இந்த ரீடிங்ஸ் இதோட மேக்ஸிமம் ஜஸ்ட் மினிமம் 0, மேக்ஸிமம் வந்து 30. அப்ப 300 வோல்ட் வரைக்கும் இதுக்குள்ள நம்ம பாத்துக்கலாம். 300 வோல்ட். அப்ப இதுல ஒரு யூனிட் என்னன்னு கன்சிடர் பண்ணணும். அப்ப இதுதான் ஒரு யூனிட். ரைட்டா? முதல்ல ஒரு யூனிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதான் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு யூனிட்னா எவ்வளவு? ஒரு யூனிட் அப்படின்றது 100 வோல்ட்ன்றது தான் ஒரு யூனிட். மினிமம் ஒரு யூனிட் 100 வோல்ட். இந்த 100 வோல்ட்டுக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? வழக்கம் போல 10 டிவிஷன். அப்ப 100 10 ஆல நீ டிவைட் பண்ணா உனக்கு என்ன வரும்? 10 வோல்ட். So least count of voltmeter is equal to 10 volt. Okay. So next நம்ம least count எங்க பார்க்க போறோம் அப்படினா மேத்ஸ்ல யூஸ் பண்ணோம் இல்லையா? கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு இத பார்த்திருப்பீங்க. ப்ரொட்ராக்டர் அப்படினுவாங்க. இந்த ப்ரொட்ராக்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, டிகிரி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இத தமிழ்ல வந்து கோணமானி அப்படினுவாங்க. சரி, இது கோணமானி. இதுல வந்து நான் வந்து என்னால ஃபுல்லா காமிக்க முடியல. நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆக்சுவலா 0ல இருந்து ஆரம்பிச்சு 180 வரைக்கும் இருக்கும். அப்படிதானப்பா? நான் ஆனா என்ன பண்ணிருக்கேன்? 70க்கு அப்புறம் 180 போட்டேன். ஓகே, நமக்கு அவ்வளவு தூரம் புரியணும் அவசியமே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் 0ல ஸ்டார்ட் பண்ணது 180ல முடியுது. அது மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ என்ன அப்படின்னா 0 10 நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு யூனிட் தான் நம்ம கணக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் ஆஃப் த ப்ரொட்ராக்டர். திஸ் இஸ் த ஒரு யூனிட். அந்த ஒரு யூனிட்ல அவங்க எவ்வளவு போட்டுருப்பாங்க? கண்டிப்பா நீ பார்த்திருப்ப. ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி தான் தெரியும். 10 டிகிரி, 20 டிகிரி, 30, 10 10ஆ கூட்டி போய் தான் 180 வரைக்கும் போவாங்க. அப்ப 10 டிகிரி. சோ லீஸ்ட் கவுண்ட் 1 யூனிட் ஆஃப் ப்ரொட்ராக்டர் வந்து
10 டிகிரி போடலாமா? அந்த 10 டிகிரிக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு நீ பாரு, பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப அதுக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? 10. அப்ப 10 நீ 10 ஆல டிவைட் பண்ணினா 1 டிகிரி. அப்ப least count of protractor is equal to 1 degree. அவ்வளவுதான். ஓகே.